மசோதாக்களுக்கு ஒப்புதல். வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. ஓசூரில் எம்எல்ஏ வைப்பிரகாஷ் செய்தியாளர் சந்திப்பில் தகவல். தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் ஆர்.என். ரவியால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10 மசோதாக்களுக்கு உச்ச நீதிமன்றம் அளித்த ஒப்புதல் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என ஓசூரில் எம்எல்ஏ வைப்பிரகாஷ் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் திமுக அலுவலகத்தில் நேற்று வியாழக்கிழமை அன்று செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். முதல்வர் என்பவர் அவர் சார்ந்த மாநிலத்தின் நலனுக்காக மட்டுமே செயல்படுவராக இருக்கக்கூடாது. நாட்டின் கூட்டாட்சி தத்துவத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பவராக இருக்க வேண்டும் என்பதை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் உறுதிப்படுத்தியுள்ளார். ஒப்புதல் அளிக்கப்பட்ட 10 மசோதாக்களில் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு ஜெயலலிதா பெயரை வைக்கவும் மசோதாவும் அடங்கும். மாநில உரிமை மாநில சுழற்சிக்காகவே திமுக தொடங்கப்பட்டது. ஆனால் மாநில நலனுக்கு திமுக என்ன செய்தது என அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் அவதூறாக பேசுவது வழக்கமாகியிருந்த இந்த நிலையில் தற்பொழுது மாநில உரிமையை உச்சநீதிமன்றம் மூலம் முதல்வர் நிலைநாட்டியுள்ளார். எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு மட்டுமல்லாமல் பாஜக ஆளும் மாநிலங்களுக்கும் சேர்த்தும் இந்த நன்மையை செய்திருக்கிறார் முதல்வர். ஆளுநர்கள் மாநில அமைச்சரவையின் ஆலோசனைப்படி மட்டுமே செயல்படக்கூடியவர்கள். அவர்களுக்கென பிரத்யேக அதிகாரங்கள் இல்லை என்பதை உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநர்களுக்கு கலக்கெடு நிர்ணயித்தது உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பு மூலம் கேரளம், மேற்கு வங்கம், பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் நீண்ட நாட்கள் நிலுவையில் உள்ள மசோதா தங்களுக்கும் தாக்குதல்களுக்கும் ஒப்புதல் கிடைக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது என்றும் செய்தியாளர் சந்திப்பில் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் வைப்பிரகாஷ் எம்எல்ஏ தெரிவித்து பேட்டியளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வம். 8/2/2025 அன்று காலையில் சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு நன்றியை தெரிவித்தார். அது என்ன என்று சொன்னால், மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் வரலாறு காணாத ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்று நம்முடைய சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பி உடனடியாக அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஆளுநருக்கு மாநில அரசுகள் என்ன நிறைவேற்றி அனுப்பியதோ அது காலக்கெடுக்குள் அனுப்ப வேண்டும் என்று ஒரு மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் ஒரு சிறப்பான ஒரு வரலாறு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதுல குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட பல்கலைக்கழகம், தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் கூட ஒரு மசோதா ஏற்கனவே அவங்க போட்டிருந்தாங்க. அது திருப்பி அனுப்பப்பட்டிருந்தது. அது திரும்பி நம்மளுடைய ஆட்சி வந்த பின்னாடி அது திரும்பி சட்டத்தை நிறைவேற்றி திரும்பி அனுப்பணும். அது கூட சேர்த்து ஒப்பந்தம் இப்ப கொடுக்க சொல்லி வந்திருக்கு. ஆனா இருந்தாலும் எல்லா கட்சியும் சட்டமன்றத்துல நன்றி சொல்லி பேசினாங்க. ஆனா பாஜகவும் அதிமுக தான் நன்றியை சொல்ல மறுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சி கூட தமிழ்நாட்டுல இருக்குது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரிய வேணும்ன்றதுக்காக தான் சொல்றேன். ஒரு நன்றி கூட அவங்களுக்கு இல்லை. ஏன்னா அவங்களுடைய முன்னாள் முதலமைச்சருடைய பேர்ல ஒரு கல்லூரிக்கு பேர் வைக்கிறது கூட அந்த மசோதா இப்ப அதற்கும் ஒப்புதல் கிடைச்சிருக்கு. அந்த கட்சி இருக்கிறது கூட ஒரு நன்றி சொல்லாத ஒரு கட்சி கூட தமிழ்நாட்டில் இருக்கு என்பதுதான் வேதனையாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்துல நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது போல சட்டமன்றத்துல மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அன்னைக்கு எல்லோரும் நன்றி சொன்னாங்க. கண்டிப்பாக மத்திய அரசு என்னென்ன நினைக்கிறதோ, என்னென்ன நம்ம மீது ஏவ வேண்டும் என்று நினைக்கிறதோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாறு சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு அளிக்கின்றது. மகிழ்ச்சியக்கரமான ஒரு செய்தி. ஏற்கனவே நம்மளுடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு எல்லா மாநிலங்களுக்கும் இது நம்மளுடைய குடியரசு தினத்தன்று ஏற்றக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்று தந்திருந்தார். அதே போல இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திற்கும் இந்த சட்டம் பொருத்தும் என்ற வகையில் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது.
உண்மையை வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோட நான் சுட்டிக்காட்ட இந்தியாவுக்கே வந்து இந்தியாவுக்கே முன்மாதிரியான ஒரு தீர்ப்பு மாண்பை உச்ச நீதிமன்றம் தீர்க்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. ஆட்டுக்கு தாடி எதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து ஆளுநர்கள் கூட தேவையில்லை, இந்தியாவுக்குள்ள வந்து எல்லா மாநிலங்களுக்கும் ஆளுநர்களே தேவையில்லை, அந்த மாதிரி கோஷங்கள் கூட நம்ம வரக்கூடிய சூழல் வருமா? கண்டிப்பா வரும். ஏன்னு சொன்னால் இப்போ ஆளுநர் வந்து ஒரு சட்டமன்றத்துல ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்ன சட்டத்தை நிறைவேற்றி கொடுக்குறாங்களோ அது வந்து ஒப்புதல் கொடுக்க வேண்டிய இடத்தில் தான் ஆளுநர் இருக்கிறாங்க. அதே வந்து எங்கெங்கெல்லாம் மத்தியில ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆளுநர்கள் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் பண்றாங்க. அதனால ஆளுநர் தேவையில்லை. அதனால நேரடியாக எல்லா இதுவும் மாநிலத்துக்கே வளர்ந்தா நல்லா இருக்கும்ன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. கடுமையான எதிர்ப்பு இருந்து கூட அவர் இன்னும் பதவி விலகாம இருக்கிறார். அவங்களுடைய ஆட்சி தான் மத்திய ஒன்றியத்துல நடந்து கொண்டு இருக்குது. அதனால ஆதரவாக இருக்கக்கூடிய காரணத்தால எங்கி சார் அவங்க வந்து ரவியை வாபஸ் பண்றாங்க. அவங்க என்ன தவறு செஞ்சாலும் தவறு செய்யறவங்க தான் முக்கியமா பிஜேபியில இருக்கிறாங்க என்பதை உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். சார், இனி ஒரு காலங்கள்ல வர தமிழ்நாடு அரசு ஏற்ற எல்லா சட்டத்துல அவர் வந்து ஒப்புதல் கொடுப்பாருன்னு நீங்க எதிர்பார்க்கணும். கொடுக்கலன்னா மறுபடியும் கண்டக்ட் ஆஃப் போட்டு போறோம். அதனால அந்த பயம் இருக்குல்ல அவருக்கு. இப்ப அவர் எதுவும் வாயை திறக்கி காலம் தாழ்த்தக்கூடாது, அதுக்கு ஒரு இதே போட்டிருக்காங்க. ஒரு சட்டமன்றத்தில் நிறைவேற்ற ஆளுநருக்கு அனுப்பணும், ஆளுநர் இவ்வளவு நாள் வச்சுக்கணும், ஆளுநர் இவருக்கு அனுப்பினா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினா அவரு இவ்வளவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லுங்க. திருத்தம் இருந்தா ஆளுநர் திருத்தம் கொடுக்கலாம். திருப்பி நாங்க 2வது முறை தீர்மானம் நிறைவேற்ற கொடுத்தே ஆகணும்னு ஒரு விதி இருக்குன்னு சொல்றாங்க. அதனால ஆளுநர் நிலுவையில் வைத்துக் கொள்வதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. சார், மொழி அதே மாதிரி கல்வி இந்த ரெண்டையுமே வந்து ஒழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதான் அவங்களுடைய இதே அப்படிதான். எப்படியாவது தமிழ் மொழியை இங்க வந்து இது பண்ணணும், மும்மொழி கொண்டு வந்து ஹிந்தி திணிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா விதத்திலையும் முயற்சி எடுக்கிறாங்க. இப்ப மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டால்தான் 2152 கோடி கல்வி தொகை கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தமே இல்லை. இருந்தாலும் ஏன் அதை யாருக்கு என்ன மொழி வேணுமோ அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்ப நாங்க ஒசூர்ல இருக்கிறோம், எல்லா மொழியும் பேச போறோம். தெலுங்கு பேசுறோம், தமிழ் பேசுறோம், கன்னடா பேசுறோம், உருது பேசுறோம், எல்லா மொழியும் மலையாளம் பேசுறோம், எல்லா மொழியும் பேசுறோம். தேவை இருக்கிற மொழி அவங்க கத்துக்கு போறாங்க. அதுக்குன்னு நீ நுழைச்சாதான் நான் பணம் கொடுக்குறேன்னு அது சரியில்லாதன்னு நான் இதை வச்சு அவன் அரசியல் பார்க்கறதுக்கு பாக்குறேன்.